ஹாய் குட்டீஸ். உங்க கையில இருக்கிற மொபைலுக்கு நீங்க எப்படி சார்ஜ் போடுவீங்க? சார்ஜர்ல கனெக்ட் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணுவீங்க இல்லையா? அதுக்கு என்ன வேணும்? கரண்ட் வேணும். அதே மாதிரி உங்க மூளைக்கு கூட நீங்க அடிக்கடி சார்ஜ் போடணும் தெரியுமா? அதுவும் ரொம்ப சிம்பிளான எக்சர்சைஸ்ல நீங்க ஈஸியா உங்க மூளைய சார்ஜ் பண்ணிக்கலாம். என்னது எக்ஸர்சைஸா? அதுக்கு பேர் என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க? அதுக்கு பேர் தோப்புக்கரணம். அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாரும் கோவில் கூட்டிட்டு போய் பிள்ளையார் முன்னாடி நிக்க வச்சு லெஃப்ட் ஹேண்ட ரைட் இயர்ல பிடிச்சுக்கோ, ரைட் ஹேண்ட லெஃப்ட் இயர்ல பிடிச்சுக்கோ, கண்ணை நல்லா மூடிக்கோ, கீழே காலை மடக்கி குனிஞ்சு எழுந்து சாமி முன்னாடி தோப்புக்கரணம் போடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே. இப்படி பண்ணா பிள்ளையார் நம்மள நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு வேற சொல்லி கொடுத்துருக்காங்களே. இந்த எக்ஸசைஸ் தான் நமக்கு மூளைக்கு சார்ஜ் கொடுக்கும்னு சொல்றீங்க அப்படின்னா ஆமாங்க. நம்ம சயின்டிஸ்டே சொல்றாங்க. இந்த மாதிரி தோப்புக்கரணம் பண்ணா நம்ம பாடி ஹெல்த்தியாவும் இருக்கும், அதுவும் இல்லாம நம்ம மைண்ட் ரொம்ப காமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு வாட்டியும் நீங்க இப்படி குனிஞ்சு எழுந்துக்கும் போது நம்ம பாடியில பிளட் இருக்கு இல்லையா, அது ஃபுட்ல இருந்து பிரெயினுக்கு ஃபாஸ்டாவும் ஸ்டடியாவும் சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி இது ஒரு நல்ல எக்ஸசைஸாவே மாறிடுது. உங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு இந்த தோப்புக்கரணம் பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு இந்த கல்கி ஆன்லைனை ஃபாலோ பண்ணுங்க.